அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். நல்முக்தியை தரும் மொழி தமிழ் மொழி. நம் முன்னோர் தந்த தமிழ் மொழி உலகில் தோன்றிய முதல் மொழி, உலகையே ஆளும் தமிழ் மொழி. இத்தனை சிறப்புகளையும் கொண்ட தமிழின் இலக்கிய மன்ற விழாவையும் நம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மற்றும் கல்வி கண் திறந்த காமராசரின் பிறந்தநாள் விழாவையும் நெற்றியிலிட்ட திலகமாய் ஒரு சேர கொண்டாடவிருக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜெயமணி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் செய்யார் மற்றும் செய்யார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைமை பேராசிரியர் மற்றும் சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவருமான திருமதி ஏ தமிழ்ச்செல்வி, பிலிட், பிஎட், எம்ஏ, எம்எட், பிஹெச்டி, பிடிஎஃப் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இப்பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். எதுகையும் மொழியும் நியாயமில்லை ஒருனை பாடலை இணையத்துடன் பாடி மகிழ்விக்க என் நண்பர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கிழக்கினாலும் இருந்தாலும் கிழமை சரியாய் காத்திடமே அது என்ன? உச்சில் உலகியாய் இருந்துமே உலகினால் தீயை தந்திருமே அது என்ன? மொழி
சொல்லுங்க. உயிரின்று மெய்யில்லை மெய்யின்று உயிரில்லை என்பதற்கு நல்ல மெய் எழுத்துக்களை கூற வருகின்றனர் என் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவி. தமிழ் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இரு இன்னு 3ஆக பிரியது. மெல்லின மெய்கள் இன் இன் இம் இன் இன் ஆகிய 6 எழுத்துக்களும் மென்மையான ஓசை உடையதால் மெல்லினம் எனப்படும். இடையின மெய்கள் ஆகிய 6 எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இடையினம் எனப்படும். வல்லின மெய்கள் ஆகிய 6 எழுத்துக்களும் வலிய ஓசையை உடையதால் வல்லினம் ஏற்படும். தமிழ் அமுத என்ற பாடல் வரிகளை பாட வருகின்றனர் எம் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். கொண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நிச்சிலமே உன்னை தவிர உலகில் எனக்காக சொன்னோ பொருளோ போடி வைக்கவில்லை அம்மா கவிஞர் கண்ணதாசன். ஒவ்வொரு அடையாளங்கள் உள்ளது போன்று நம் தமிழ்நாட்டுக்கும் அடையாளங்கள் உள்ளன. அது உணர்த்த வருகிறார்கள் நம் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். தமிழக அரசு சின்னங்கள். சின்னம் திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். பறவை மரங்கள் புறா. பாடல் நீராடும் கடலொடுக்க. மலர் செங்காந்த. நடனம் பரதநாட்டியம். மலர் பனை மரம். விலங்கு வரையாடு. விளையாட்டு கபடி. தலை சிறந்த மன்னர் கரிகாலன். அத்தகையே கரிகால் சோழனை பற்றி பேச வந்துள்ளேன். கரிகால சோழன் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சங்ககால சோழன். முற்கால சோழர்களில் மிக முக்கியமான மன்னன். பெருங்கிள்ளி வேண்டி திருமாவளவன் கரிகாலன் கரிகால் பெருவளத்தவன் என்று அழைக்கப்பட்டவர். தந்தை இளவேட்டு சென்னிக்கும் தாய் வெள்ளிக்குல இளவரசிக்கு பிறந்த செல்ல மகன் கரிகாலன். சிறு வயதிலே தந்தையை இழந்து கரிகாலனுக்கு ஆரம்ப கால வாழ்க்கை போராட்டமாகவே அமைந்தது. பட்டத்து அரசன் ஆக முடியாமல் விரோதிகளால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு நாள் தீ வைக்கப்பட்ட சிறையில் இருந்து தப்பி ஓடும் போது தனது கால் கருகியதால் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். கரிகாலன் கட்டிய கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகில் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே மலையர்களின் கட்டுமான திறனுக்கு சான்றாகவும் இது இன்று வரை உயரத்திற்கு சாதனையாக உள்ளது. காவேரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றி மக்கள் துயர்பட்டதை கண்டது. அதனை தடுக்கும் வழியில் போரிட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டன. அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக
மண்ணுக்குள் சென்றன. பாறையின் மேல் வேறு ஒரு பாறையை வைத்து நடுவில் தண்ணீர் கரையாதபடி ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தன. இதுவே பழந்தமிழர்களின் கட்டுமான திறனுக்கு பறைசாற்றுவதாக உள்ளது. இவ்வணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவேரி ஆற்றின் மீது காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புதுவாறு என 4ஆக பிரிகிறது. காவேரி பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டது. இதனால் தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம் எப்பொழுதும் செழிப்பாக உள்ளது. கல்லணை இருக்கும் வரை கரிகாலன் புகழ் இல்லத்திற்கும். நன்றி. திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, உயர்குதல் திணை, உயர்ந்த ஒழுக்கம். மக்கள், தேவர்கள், அசுரர்கள். அஃதிணை ஆக்குதல் திணை. பறவை, விலங்கு. பால் 5 வகை. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால் ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். அஃறிணையில் ஏதோ ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பாலாகும். அது என்ற பெயரில் சுட்டப்படும். அஃறிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பாலாகும். அவை என்ற பெயரில் சூட்டப்படும். தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாள் விழாவான இன்று பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் எம் தோழர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். காமராசர் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள விருதுநகரில் ஜூலை 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டில் பிறந்தார். காமராசர் இளமையிலேயே துணிவும் பொறுமையும் உடையவர். இவர் சிறுவனாக இருந்தபோது தனது தந்தையை இழந்தார். எனவே அவரது பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. இவர் வளர்ந்த பின் பல அரசியல் பொறுப்புகளை வகித்தவர். 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்து பணிபுரிந்தவர். காமராசர் 1954இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். காமராசர் முதலமைச்சராய் பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி பள்ளிகளில் படிக்க இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் பல கிளைகளில் நூலகங்களை திறந்து வைத்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களை கொண்டு வந்தார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு விதித்தவரே காமராசர் ஆவார். இவற்றிற்கு பிறகும் இவருக்கென தனி வாழ்வில் எஞ்சியது 60 ரூபாய் 10 கதர் வேட்டி சட்டை மட்டுமே. இவரது வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய மகிழுந்தை அவரது கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. எனவே காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஐ கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது.